பெரும் எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு, ஆங்காங்கே வன்முறை போன்ற பலதரப்பட்ட பிரச்சினைகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்த வங்கதேச தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்டபடியே ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. எதிரி இல்லாத களத்தில் வெற்றியை எப்படி ஏற்றுக்கொள்வது? பெரும்பாலான தொகுதிகளில் 20% வாக்குகளை பதிவான நிலையில் இதை தேர்தலாகவே கருத முடியாது என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் மீண்டும் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி அங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி பெரும்பான்மையான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. தேர்தல் நடைபெற்ற 147 இடங்களில் 105 இடங்களை அவாமி லீக் கட்சி கைப்பற்றியுள்ளது. ஜாதியா கட்சி 12 தொகுதிகளிலும் பிற கட்சிகள் 13 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான வங்கதேச தேசிய கட்சி தேர்தலை புறக்கணித்ததை தொடர்ந்து மீதமுள்ள 153 தொகுதிகளில் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். இதனிடையே வாக்குப்பதிவின் போது நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களினால் பெரும்பாலானோர் வாக்களிக்க செல்லவில்லை. 200க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு 160 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. தேர்தல் தொடர்பாக நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் தேர்தல் அதிகாரி உட்பட 21 பேர் கொல்லப்பட்டனர். வங்கதேசத்தில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள பிரதமர் ஷேக் ஹசீனா பாரம்பரிய அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்தியாவுக்கு நெருக்கமானவராக கருதப்படுபவர். அவரது கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம். 1975 அரசியல் நெருக்கடியில் சிக்கித் தவித்தது வங்கதேசம். காரணம், தேசத்தந்தையும் முதல் அதிபருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானை வீழ்த்தி புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றியது இராணுவம். அதிபர், அவரது மனைவி, 3 மகன்கள் என்று முதல் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது ஜெர்மனியில் இருந்ததால் அதிபரின் மகள்களான ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானாவும் மட்டும் உயிர் பிழைத்தனர். ஜெனரல் ஹுசைன் முகமது எர்ஷாத் தலைமையிலான இராணுவ ஆட்சியில் செய்வதறியாது தவித்த மக்களுக்கு விடிவெள்ளியாக வந்தார் ஷேக் ஹசீனா. 1981 வங்கதேசம் திரும்பிய அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களாட்சி திரும்ப வேண்டி பிரச்சாரம் செய்தார். இருப்பினும் 1991 வங்கதேசத்தில் முதன்முறையாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தோற்றுப்போனது. 1996 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக வங்கதேச பிரதமராக அவர் பொறுப்பேற்றார். இந்தியாவிற்கு நேரு குடும்பம் எப்படியோ அவ்வாறே வங்கதேசத்திற்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் குடும்பம். அவருக்கு வாரிசாக பிறந்த ஷேக் ஹசீனா வங்கதேச சுதந்திர போர் நடைபெற்ற போதே டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர் தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார். அந்த போராட்ட குணமே பிற்காலத்தில் தந்தை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் மரணத்திற்கு பிறகு வங்கதேச மக்களுக்காக அவரை போராட தூண்டியது. அவாமி லீக் கட்சியின் நிகரற்ற தலைவராகவும் மக்கள் மத்தியில் தனி செல்வாக்கு பெற்றவராகவும் வங்கதேசத்தில் தம்மை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் ஷேக் ஹசீனா. 1996 வங்கதேச பிரதமராக அவர் பதவி வகித்த போது அண்டை நாடான இந்தியாவுடன் நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். வங்கதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் பழங்குடியின போராளிகளுடன் சமாதான ஒப்பந்தத்தையும் கண்டு அமைதி திரும்ப வழிவகுத்தார். ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் இந்தியா வங்கதேச உறவு எப்போதும் உச்சத்தில் இருப்பது வழக்கம். இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நண்பராக ஷேக் ஹசீனா திகழ்கிறார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. புதிய தலைமுறைக்காக சிவகுமார்.